ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இனிமே சுகிமிச்சி மூன்லைட் ஃபேண்டசி சீசன் 2 எபிசோட் 14 தான். மறக்காம கீழே லைக் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட்லாம் பார்க்கலையா, கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த ஃபெஸ்டிவலுக்கான அடுத்த நாளை தான் காட்டுறாங்க. இன்னைக்கு வந்து ஸ்டூடெண்ட்ஸை எவால்வேட் பண்ண போகிறாங்க. அதுக்கும் மேலே அவங்களோட மேனஸையும் செக் பண்ணுவாங்க. அதுவும் ஃபாரின் கெஸ்ட்டை யூஸ் பண்ணி மக்கோட்டோவையும் அந்த ஃபெஸ்டிவலில் இன்வைட் பண்ணியிருக்காங்க. அங்கே அவனும் லேம்ராட்டை சந்திக்கிறான். பின்னாடியே லூங்கானோ அங்க ரொம்ப கோவமா பார்த்துன்னு இருக்கான். இதுக்கப்புறம் அங்க லீசாவும் வந்து சந்திக்கிறாங்க. ரொம்ப நன்றி மக்கட்டோ, நீ வந்து எவ்வளவு விஷயத்த பண்ணியும் என்னோட ஹஸ்பண்டை நீ திரும்பவும் காட் பண்ற, அதுக்காக ரொம்ப நன்றி. நான் வந்து நம்புறேன் இந்த மாதிரி யூனோ அண்ட் சேஃபோ இவங்களையும் நீ வந்து நல்லா பார்த்துப்பேன்னு இப்படி சொல்லிட்டு அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க போனக்கு அப்புறம் அங்க மக்கட்டோவும் யோசிக்கிறான், நான் வந்து இன்னமும் ஹியூமன்ஸ் கிட்ட கனெக்ஷனை உருவாக்கணும் போல. இதுக்கப்புறம் வேற ஒரு பொண்ணு வந்து இவ தான் லீனியாவோட கிங்க சந்திச்சிருப்பா. மக்கட்டோ அவங்க ரெண்டு பேருமே பார்த்தவனே கண்டுபிடிச்சிடறான், இந்த பாடி கார்ட்ஸ் இவங்க ரெண்டு பேருமே டீமன்ஸ். இந்த விஷயம் வந்து இவங்களுக்கு தெரியுமா? நெக்ஸ்ட் சீன்ல அவங்கள உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணு சொல்றா, நான் வந்து உங்ககிட்ட பேசணும் மக்கட்டோ, ஏன்னா நான் வந்து உங்க மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். உங்க மக்கட்டோ மனசுலயே சொல்றான், இது வந்து நான் எழுதுறதோட இது சர்ப்ரைஸா எனக்கு தெரியல. அப்போனா இந்த பொண்ணுக்கு என்னை பத்தி நல்லாவே தெரியும் போல. இந்த சைடு அந்த பொண்ணு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணு, என்னோட பேரு சைரட்சு, நான் வந்து லாரல் காமன்வெல்த்தோட அஃபிஷியல், காமோரோவை நான் தான் பார்த்துப்பேன். சரி, உனக்கு வந்து லாரலை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்ன? எனக்கு அவ்வளோக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. எனக்கு எவ்வளோ தெரியும்னா இந்த ப்ரீஸ்டெஸ்ட் அவங்க தான் அங்கே இருக்க ஸ்பிரிச்சுவல் பில்லர் மாதிரி. அவங்களுக்கு காமரோ அவங்க தான் ப்ரீஸ்டெஸ்டா மாறுறதுக்கு ஒரு கேண்டிடேட் மாதிரி. லாரல் வந்து 3 நேஷனோட காமன்வெல்த், ஆனா இப்போ எல்லாமே ஒன்னாயிடுச்சு. அங்க இருக்க ப்ரீஸ்டெஸ்ட் அவங்களால அங்க இருக்க ஹை ரேங்க் ஸ்பிரிட்ஸ் கூட பேசிக்க முடியும். சிக்னிஃபிகண்டான பொலிட்டிக்கல் ஸ்டேட்டஸும் அது மேல இருக்கு. இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றான், இந்த மாதிரி ப்ரீஸ்டெஸ்ட் வந்து அவங்க மேலதான் நிறையவே கவனத்தை செலுத்துவாங்க. இதனாலே இவங்கள பத்தி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து வெளியில நிறைய பேருக்கு போகவும் போகாது. இவங்களோட கல்ச்சர் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்து எப்படி பார்த்தாலும் கொஞ்சம் ஜாப்பனீஸ் ஸ்டைல்ல இருக்கு. ஹேய், நீ வந்து என்ன சொன்ன, இந்த மாதிரி உனக்கு லாரலை பத்தி அவ்வளோ தெரியாதுன்னு. ஆனா அப்படி இருந்தும் ஏதோ ஒன்று நீ யூஸ் பண்ற நேஷன் வந்து ஒழிச்சு வச்சத. ஏன்னா குசுனோவா சைன்ல வந்து 2 கேரக்டர் இருக்கு. ஏன்னா அது சேஜ் ஸ்கிரிப்ட். இதை பத்தி நிறைய பேருக்கு அவ்வளோ தெரியாது, சில பேருக்கு தான் இந்த உலகத்துல தெரியும். சேஜ் ஸ்கிரிப்டா நான் வந்து இது வரைக்கும் நான் அதை பத்தி எல்லாம் கேள்விப்பட்டது இல்ல. அப்படி நீ ஒண்டி சேஜா இருந்திருந்தா உனக்கு வந்து அந்த கேரக்டரை பத்தி தெரிஞ்சிருக்கும், அதை பத்தி புரிஞ்ச வச்சிருப்ப. சேஜின்னு சொல்ற அளவுக்கு நான் வந்து அவ்வளோக்கெல்லாம் வயசு இல்லப்பா. சேஜ்னா வயசான பர்சன் இல்ல. நான் எதை மீன் பண்ணி சொல்றேன்னா தூரத்துல இருந்து வந்திருப்பாங்களே அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும். இதை கேட்டு இருக்க மக்கட்டும் யோசிக்கிறான், எப்படிப்பட்ட ஆளுங்கன்னா வேற உலகத்துல இருந்து வந்திருப்பாங்களே அந்த மாதிரி ஆளுங்களை தான் இவன் மீன் பண்ணி சொல்ற போல. அங்க சைரட்ஸும் சொல்றான், இந்த மாதிரி மக்கட்டும் நீ ஒரு சேஜ் தானே? இல்ல, நான் வந்து சேஜ் இல்ல, என்னோட ஃபுல் நேம் நீ பாரு. இதை வந்து இப்படி எழுதுவாங்க, கஹாரா சைரட்சு. இந்த நேம் வந்து எனக்கு ஒரு ஷைன் தான் தந்தாங்க. இதை வந்து எதை டெடிகேட் பண்ணுதுன்னா ஸ்பிரிட்ஸை டெடிகேட் பண்ணுது. நீ வந்து நல்லா யோசிச்சு பார்த்தா இது வந்து குசுனோவா அது கூடவே சிமிலரா தான் எனக்கு தெரியுது. அதுக்கும் மேல உன்னோட ஃபேஸும் தான். சேஜ் வந்து ஹியூமன் ரேஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. நீ என்ன சொல்ற? அன்பார்ச்சுனேட்லி நான் வந்து அந்த மாதிரிலாம் இல்லை. அங்கே சைரட்சுவும் சொல்கிறேன், நீ வந்து அப்படி சொல்லக்கூடாது. நாங்கள் சேஜஸுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறோம். ஏன்னா அவங்கள வந்து இந்த உலகத்தில் தப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாதுன்னு. அதனால எங்களால் முடிஞ்சதை நாங்கள் வந்து ட்ரை பண்ணுவோம் பண்ணுறதுக்கு. நீ வந்து கவலைப்படாதப்பா, எனக்கு வந்து ஏதாச்சும் சேஜ் கிடைச்சா நான் வந்து உன்னோட கண்ட்ரிக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிடுறேன். அப்போனா நீ வந்து இன்னமும் எங்களை நம்பல அதுதானே? என்னோட டவுட் என்னன்னா, இன்னமும் 2 ஹீரோஸ் இருக்காங்களே அவங்களும் சேஜ்னு தான் எனக்கு ஒரு டவுட்டு. என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஏன்னா நான் வந்து அவங்கள சந்திக்கல. இதுக்கப்புறம் அவங்கள போயின்னு இருக்கும்போது அங்கே சொல்கிறாங்க, உன்னோட ஸ்டோரில் இருக்க ஃபர்ஸ்ட் வேர்டு குசு, அதுக்கான மீனிங் வந்து மெடிசன். அப்போனா மெடிசன் தான் உன்னோட ஸ்பெஷாலிட்டியா என்ன? குசு வந்து பிளான்ஸோட பேர். ஆனால் நீ வந்து கரெக்டாக தான் சொல்லியிருக்க. ஏன்னா எனக்கு மெடிசனை உருவாக்குறது ரொம்ப பிடிக்கும். அதுக்கும் மேலே நிறைய இடத்துல அது வந்து இருக்கணும். எனக்கு வந்து நல்லாவே தெரியுது இந்த மாதிரி உனக்கு வந்து ஸ்டேஜ் ஸ்கிரிப்ட் அதை பற்றி தெரிஞ்சிருக்கு. நான் வந்து நம்புகிறேன் இந்த மாதிரி நம்ம திரும்பவும் கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். இவ போனதுக்கப்புறம் அங்கே மக்கட்டும் யோசிக்கிறான், நான் வந்து இது வரைக்கும் அந்த மாதிரிலாம் யோசிச்சு பார்த்ததில்ல. அதாவது இந்த உலகத்தில் இந்த மாதிரிலாம் ஒரு கண்ட்ரி இருக்கு, அது வந்து வேற உலகத்துல யார் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க கூட கான்டாக்ட்ல இருக்குன்னு. இதனால தான் லாரல் அது வந்து எவ்வளோ டிஃப்ரெண்டான ஏரியாவா இருக்கு போல. நெக்ஸ்ட் சீன்ல சைரட்சு வந்து லில்லியை சந்திக்கிறா. அங்க லில்லியை சொல்றா, இந்த மாதிரி எனக்கு தெரியும் நீ வந்து குசுனோவா ட்ரேடிங் கம்பெனி அவங்கள வந்து சந்திப்பண்ண. ஏன்னா அன்னைக்கு நடந்த விஷயம் டோமை பண்ணல, அதனால நான் வந்து அந்த குசுனோவா ட்ரேடிங் கம்பெனி ஏதாச்சும் ஒன்று பண்ணணும். சரி பிரின்சஸ் லில்லி, உங்களுக்கு வந்து யார் மேலேயாச்சும் இன்ட்ரெஸ்ட் வந்துதான்? நான் வந்து யார் மேலே இன்ட்ரெஸ்டடா இருக்குன்னா, இப்போ நீ ஒரு பர்சனை சந்திச்சல அவங்க மேலே தான் நான் இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். அது வந்து ஒரு பர்சனலான மேட்ருப்பா, அதை பற்றி நீங்கள் இழுக்காதீங்க. ஏன்னா எங்களோட சபார்டினேட்ஸ் வந்து சொன்னாங்க அவங்களோட ஸ்டோரில் இருக்க மெடிசன்லாம் ரொம்பவும் நல்லா இருக்கான். நீ வந்து என்ன சொல்கிற? அவங்களோட நிறைய எம்ப்ளாயிஸ் அவங்க எல்லாருமே டெமி ஹியூமன்ஸ். அதுக்கும் மேலே அவன் அகாடமியில் பார்ட் டைம் டீச்சராக வேற இருக்கான். என்ன சொல்கிறீங்க? இதை பற்றிலாம் எனக்கு தெரியல. இதை கேட்குற லில்லிக்கும் புரியுது. அப்போனா இவன் வந்து குசுனோவா ட்ரேடிங் கம்பெனி அவங்க கூட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் ஆழமாலாம் போல. இதுக்கப்புறம் பிரின்சஸ் லில்லி அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் வந்து அங்கே இருக்க ஸ்டோரில் ஒரு மெடிசனை வாங்கணும். ஓ அவ்வளோதானே, இந்த மாதிரி நானே உங்களுக்காக வாங்கிட்டு வரேன். நீ வந்து என்ன சொல்கிற? அப்போனா நான் வந்து அவங்க கூட
ரிலேஷன்ஷிப்ல போறது உங்களுக்கு பிடிக்கல. அப்படி இல்லை, இந்த மாதிரி நீங்க அங்க லைன்ல நிக்க கூடாதுல, அதனால தான் சொல்றேன். சரி ஓகே, இந்த மாதிரி நீ வந்து இன்னொரு விஷயத்தை எனக்காக பண்றியா? ஏன்னா எம்பரர் வந்து ஒரு நியூ டெக்னாலஜியை டெவலப் பண்ணிருக்காங்க, அதுல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏற்படுது. ஸோ அதனால உன்னோட விஸ்டம் வந்து எங்களுக்கு தேவைப்படுது. இதை கேட்டு இருக்க சைரட்ஸும் அவளோட மைண்ட்ல யோசிக்கிறா. இவ வந்து என்னதான் யோசிக்கிறா, ஏன்னா எம்பையரோட ஸ்பைஸ் வந்து ஆல்ரெடி லோரல்ல இருக்காங்க. இதுக்கப்புறம் அங்க லில்லியும் சொல்றா, இந்த மாதிரி கன் பவரோட இன்ட்ரெஸ்ட் வந்து இங்க இருக்க எம்பையர்ல அதிகமாயிருக்கு, அதனால அதுக்கான ஹேண்ட்லிங்கும் அதை பத்தி எனக்கு சொல்லு. இதை கேட்டு இருக்க சைரட்ஸும் அங்க மனசுல யோசிக்கிறா, கன் பவுடரா, இது வந்து மேஜிக்கோடவே டிஃப்ரெண்ட் ஆனதாச்சு. சரிங்க பிரின்சஸ், இந்த மாதிரி எனக்கு எவ்வளவு தெரியுதோ அவ்வளோ நான் கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். பரவாயில்ல, இவ வந்து நல்லாவே உஷாரா தான் இருக்கா. ஆனா டோமிக்கியோட கண்ட்ரோல்ல இருக்க பின்னாடி இருக்க 2 டீமன்ஸ் இவங்க வந்து மீதி வேலையை பார்த்துப்பாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஷிஃப் அண்ட் யூனோவோட மாமா அவங்க சொல்றாங்க, ரேம்ரட்டோட நல்ல ரெப்புடேஷன் அது வந்து இப்ப இல்ல. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, நீங்க 2 பேரும் அகாடமில இப்போலாம் நல்லா பழகுறீங்களாமே, ஆனா இதுக்கு முன்னாடி நீங்க நல்லாவே பழகலையா? நீங்க நிறைய விஷயத்த பண்ணிருக்கீங்க. கிராஜுவேட் ஆகுறதுக்குள்ள எல்லாத்தையும் மாத்தணும், புரியுதுல? ரெப்புடேஷன் வந்து மாறி இருக்கணும். இது கேட்கறவங்க 2 பேருமே பயந்து போய் சொல்றாங்க, ஓகே மதர், கண்டிப்பா நாங்க அப்படி பண்றோம். நெக்ஸ்ட் சீன்ல மக்கோட்டோவும் ரேம்ராட் கிட்ட பேசின்னு இருக்க அங்க லியூங்கார்டும் மத்தவங்களும் வந்துடுறாங்க. ஹே குசுனோவா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட மரியாதையோட தான் பேசுவாங்க. என்ன வந்து ஞாபகம் இல்லையா என்ன? இல்ல, எனக்கு வந்து ஞாபகம் இல்ல, இப்போதைக்கு நான் கெஸ்ட் கூட இருக்கேன், அதனால நம்ம நாளைக்கு பேசலாம். சரி கேட்டுக்கோ, இந்த மாதிரி உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் நான் கிரஷ் பண்றேன். இது கேட்குற ரேம்ராட்டோட ஒய்ஃபும் கொஞ்சம் பயந்து போயிடுறாங்க. நீங்க வந்து கவலைப்படாதீங்க, ஏன்னா நான் வந்து பாத்துக்கிறேன், அவங்களுக்கு வந்து எதுவும் ஆகாது. நெக்ஸ்ட் சீன்ல ஷிக்கியும் அங்க லூம்ராட்டை பத்தி அங்க ஞாபகம் பத்தி விடுறான். நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் கூட தான் போறேன், நான் அவனை பாத்துக்கிறேன். இதுக்கப்புறம் அவங்க 4 பேருமே அங்க கம்பீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, யாரு வந்து நம்ம மக்கட்ட கூட போகணும்னு. ஆனா பார்த்தா நம்ம லூட்டோ வந்து அங்க ஜெயிச்சிடறான். இதை பார்த்துன்னு இருக்கான். அவங்க 2 பேருக்கு அங்க கோவமா வந்து இவங்க 2 பேரும் அங்க போயின்னு இருக்காங்க. இப்படி இவங்களும் போயின்னு இருக்கும் போது மக்கட்டவும் கேட்கறான், சேஜ் ஸ்கிரிப்ட் அதை பத்தி சொல்லு, அதை வந்து உன்னோட வேர்ல்டுல காஞ்சி நீ சொல்லுவ. ஆமா, நீ சொல்றது கரெக்ட் தான். அப்பனா உங்களுக்கு ஜாப்பனீஸும் வருமா என்ன? ஆமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஆனா இங்க வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும், அது கொஞ்சம் வல்கரா லாட்டின் மாதிரி இருக்கும். ஸ்காலர்ஸ் தான் அதை வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதை கேட்டு இருக்க மக்கட்டவங்க சொல்றான், அப்பனா நான் ஜாப்பனீஸ்ல பேச ஆரம்பிச்சா அவங்களுக்கு புரியுமா? அங்க நீ பேசின்னு இருக்கிறத ஏதாச்சும் ஒரு ஹீரோ பார்க்காத வரைக்கும் அவங்களுக்கு எதுவும் புரியாது. இதுக்கப்புறம் அங்க மியோ வந்து சாப்பாடு தரா. அங்க டோமோயோ வந்து வேற ஒரு ஷாப்புக்கு போலான்னு சொல்றா. ஆனா நடுவுல லூட்டோ வந்து நம்ம மக்கட்டோவை கொண்டு போக ஆரம்பிக்கிறான். இதை பாக்குற அவங்க 2 பேருக்கு அங்க செம கோவமா வருது. நெக்ஸ்ட் சீன்ல இவங்களும் போயின்னு இருக்க லூட்டோவும் வெளியில லில்லியை பாத்துறான். இதனாலே அவனும் மக்கட்டோ கிட்டே அவங்க 2 பேர்கிட்டயே சொல்றான், எனக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குப்பா, அதனால நீங்க வந்து என்னோட சீட்டை எடுத்துக்கோங்க, நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். இதை பார்த்தோன்னே பச்சையா அவங்களுக்கு தெரியுது இவன் வந்து போய் சொல்லிட்டு போறான்னு. நெக்ஸ்ட் சீன்ல மியோவும் டோமோயும் மக்கட்டோட ஸ்டூடெண்ட்ஸையும் சந்திக்கிறாங்க. அவங்க யூனோவும் ஷிஃபுவும் சொல்றாங்க, நாங்க 2 பேருமே உங்க 2 பேரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம், நீங்க தான் குசுனோவா ட்ரேடிங் கம்பெனியோட சப்போர்ட்டிங் பில்லர்ஸா. இதுல என்ன ஒரு சந்தோஷம்னா, பக்கத்துல இன்னொருத்த நின்று இருக்கானே, அவனை வந்து நீ இன்க்ளூட் பண்ணல. இதை கேட்டு இருக்க அந்த பொண்ணு சொல்றா, அப்போனா ஷிக்கி, ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான், காம்பேக்ட் எபிலிட்டியை பார்த்தா இவங்க 2 பேரும் முன்னாடி நம்ம ஷிக்கி வந்து ஒண்ணுமே இல்ல. இதை கேட்கிற எல்லாருமே அங்க ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. அங்க மியோவும் டோமையும் திரும்ப அவங்க சண்டை போட ஆரம்பிச்சுறாங்க. நடுவுல நம்ம மக்கட்டவும் போய் அமைதியாக்குறான். இதுக்கப்புறம் மக்கட்டவும் அங்க ஷிக்கி கிட்ட கேட்கறான், ஆமா லியூம்காட், அவனை பத்தி என்ன தெரிஞ்சது? அவன் வந்து ராயல் ஃபேமிலியோட கனெக்ட்ல வேற இருக்கான், அதுக்கும் மேல அவன் செகண்ட் சன் ஆஃப் ஹோப்லெஸ் ஃபேமிலில இருந்து வந்தவன். இந்த விஷயம் வந்து எல்லாருக்கும் கேட்டிருக்கோம், இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாரையுமே ஹராஸ் பண்ண போறான்னு. அதுக்கான ரீசன் வேற யாரும் இல்ல, அது வந்து நான் தான். ஆனா இந்த விஷயத்த நீங்களே தான் ஹேண்டில் பண்ணணும். சரி ஓகே, ஆனா அதுக்குள்ளேயே மக்கட்டவும் சொல்றான், நான் வந்து சில பல ரெஸ்ட்ரிக்ஷனையும் உங்க மேல வைக்கலான்னு இருக்கேன். நெக்ஸ்ட் சீன்ல அவங்க எல்லாருமே ரொம்ப சோகமா இருக்காங்க. அங்க எபிலியாவும் கேட்கறா, ஜின் உங்ககிட்ட அவர் வந்து என்ன சொன்னாரு? டியூவல் பிளேட் ஸ்டைல் அதை வந்து யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லிட்டாரு. அங்க எபிலியாவும் சொல்றான், அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் போவெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாதான், ஏன்னா நான் மேட்ச் கேட்டகரியில இருக்கனால நான் ஸ்டாஃப் யூஸ் பண்ணுமா. மித்ராவும் சொல்றான், அவர் வந்து என்ன நியூ ஸ்கில் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு வேணாம்னு சொல்லியிருக்காரு. இந்த சைடு டைனாவும் சொல்றான், என்ன சூப்பர் என்ஹான்ஸ்மெண்ட் அதை வந்து யூஸ் பண்றதுக்கு வேணாம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தான் என்னையும் மொபிலிட்டி இன்கர்னேஷன் அது யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காரு. இந்த சைடு யூனோ சொல்றான், என்ன வந்து வெறும் ஒரே ஒரு வெப்பனை தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, ஒரே டைப்ல இருக்க வெப்பன். ஷிஃபுவும் சொல்றா, என்ன கம்போசிட் ஸ்டைல இருக்க இன்கர்னேஷன் அது யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்டு இருக்க ஷிக்கியும் வந்து சொல்றான், நீங்க வந்து இதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது, ஏன்னா குசுனோவா வந்து எதுக்கு இப்படி பண்ணாருன்னா, உங்களோட ஸ்கில்ஸை நீங்க இன்னமும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், அதுக்கும் மேல உங்க கையில ஏதாச்சும் ஒரு ட்ரம் கார்டு இருக்கணும் அப்படின்னு அதுக்காக தான் பண்ணியிருக்காரு. அப்படி நீங்க நல்லாவே திரிட்டீங்கன்னா அவர் வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் எடுப்பாரு, உங்களை வேற ஒரு லெவலுக்கு அம்பிடுவாரு. நெக்ஸ்ட் சீன்ல அங்க லில்லியும் கேட்கறா, ஒரு கில்டு மர்ச்சன்ட் கையில உனக்கு என்ன வேலை? அதுவா, எனக்கு வந்து அவனை பிடிக்கும், அதனால தான் அவன் கூட இருக்கேன். அப்பனா நீ என்ன அவன் கூட இருக்குன்னா அப்போ அவனோட சைட்ல நீயும் இருக்கியா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வந்து எப்பயுமே யாரோட சைடையும் எடுக்க மாட்டோம். என்னோட நேஷனோட ஹீரோ வந்து என்ன சொல்றான்னா, இந்த மாதிரி டோமோய அவனுக்கு சொந்தமாக்கணுமா. அப்போனா அது ரொம்பவும் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். சரி நீ சொல்லு, என்னால் அவளை தோக்கடிக்க முடியுமா? இல்லை, வாய்ப்பே இல்லை, உங்களால் தோக்கடிக்க முடியாது. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, இந்த மாதிரி குசுனோவா கம்பெனி கூட நீங்கள் சண்டை போடுறீங்கன்னா நீங்கள் டீமன்ஸ் கூட வார் இதுக்கு சமம். அப்போனா நீ வந்து என்ன சொல்ற, அவங்களுக்கு
உங்களுக்கு வந்து டீமன்ஸ் கூட கனெக்ஷன் இருக்கா என்ன? இல்ல அப்படி இல்ல, இது வந்து வேறமா சாதாரணமான ஒரு எக்ஸாம்பிள் தான். அப்போனா குசுனோவா ட்ரேடிங் கம்பெனில டோமோயோண்டி ஒரு தனி ஃபைட்டர் இல்ல, இன்னமும் நிறைய பேர் இருக்காங்க அதானே? அங்க லூட்டவும் சொல்ல ஆரம்பிக்கிறான், நீங்க வந்து கவலைப்படாதீங்க, உங்களோட வார் கூடிய சீக்கிரத்துல ஸ்டார்ட் ஆகும். இப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்ல, ஏன்னா நீ வந்து எங்களுக்கு நிறையவே இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்க சோஃபியா பத்தியும் அந்த டீமன் ரிங்க பத்தியும். அப்போ எதுக்கு நீ வந்து ஹெல்ப் பண்ண? உனக்கு கூடிய சீக்கிரத்துல தெரிஞ்சிடும். உன்னோட வேலை என்ன? உன்னோட ஹீரோ கூட ஒரு ஐடலான ஒரு உலகத்தை நீ உருவாக்கணும். அப்போனா நான் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாவை கேப்சர் பண்றதுல தான் என்னோட கவனத்தை செலுத்தணும் போல. அப்படி அந்த டோர்னமெண்ட்ல எனக்கு அந்த அளவுக்கு யாருமே நல்ல ஆளுங்களா கிடைக்கலன்னா நான் திரும்பவும் அந்த எம்பியருக்கே போயிடலான்னு இருக்கேன். இந்த சைடு மக்கட்டோவும் அங்கே போயின்னு இருக்கும் போதே சொல்றான், நோபல்ஸ் வந்து ரொம்பவும் டெரிஃபைங்கா இருக்காங்க. ஏன்னா ஒரு நாளை விடவே கம்மியான டைம்ல அவங்க வந்து ஏதோ ஒரு பிளான் பண்றாங்க தப்பான விஷயத்துக்கு. அவங்களோட எல்லா அட்டெம்ப்டையும் நான் வந்து தத்துட்டேன், இருந்தாலும் அவங்க வந்து ஒரு தலைவலி தான். நெக்ஸ்ட் சீன்ல அங்க ரேம் ராட்டும் சொல்றாரு, நீ வந்து மர்ச்சன்ட் கில்டுக்கு தானே போனோம், ஆனா கில்டோட ரெப்ரசன்டேட்டிவ் அவன் வந்து என்னோட பழைய ஃப்ரெண்டு தான், அதனால உனக்கு பதில் நான் போயிடுறேன், நீ வந்து கவலைப்படாத. இதை கேட்குற மக்கட்டோவும் அங்கே நன்றி சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல அந்த டோர்னமெண்டோட சீனை தான் காட்டுறாங்க. அங்க மக்கட்டோவும் அதை பார்த்து ரொம்ப சோகமாயிடுறான். ஏன்னா டைனோ கூட நம்ம யூனோ வந்து சண்டை போடணும், ஜின்னு கூட மித்ரா வந்து சண்டை போடணும், மேஜ் கேட்டகரியோட ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல அபேலியா கூட ஷிஃபு வந்து சண்டை போடணும், அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ வின்னர் வந்து இசுமா கூட சண்டை போடணும். இதை பார்த்து இருக்க டோமோ அங்க சொல்றான், உன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்குள்ளேயே சண்டை போட போறாங்க. இதெல்லாம் கேட்டு இருக்க மக்கட்டவங்க யோசிக்கிறான், ஹோப்லெஸ் அவங்க வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸா இருக்காங்க, ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஆனா நான் இந்த மாதிரி ஆளுங்களை ஆல்ரெடி பார்த்துட்டேன், ஆனா இந்த வாட்டி நான் கொஞ்சம் பின்னாடி இருந்துட்டேன்னு நினைக்கிறேன். இது வந்து எப்பயுமே முடியாது, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து என்னோட லிமிட் வரைக்கும் வந்து இருக்கேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறவரும் அங்க டோர்னமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றதுக்கு அனௌன்ஸ் பண்றாரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. இதுக்கப்புறம் தான் அங்க டோர்னமெண்ட்டே ஸ்டார்ட் ஆக போகுது. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு மற்ற எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஏன்னா அப்போ இதுக்கத்த ஒரு எபிசோட் நோட்டிஃபிகேஷனாக வரும். இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த எபிசோட இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சயனரா.